சின்ன வயசுல ரொம்ப அஜாக்கிரதையான ஒரு பர்சன் உண்மையிலே நான் தான். நிறைய இடத்துல வேலைக்கு போகும்போது திட்டு எல்லாம் என் கையில தான் விழுந்து உடையும். என் கையில கிடைச்சா அது உடஞ்சிடும். நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், அவன் கையில கொடுக்காதீங்க உடைச்சிருவான், அவன் பத்திரமா கொண்டு போக மாட்டான், அவன் கை எல்லாத்தையும் உடைக்கும், எதை போட்டாலும் கீழே போடுவான், எதை போட்டாலும் கசக்குவான். உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொன்னது, என் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் எனக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்குது. கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க, அவ்வளவு அஜாக்கிரதை. ஜாக்கிரதைன்றது வரல எனக்கு. ஆனால் உண்மையிலே சின்ன வயசுல போய் 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 ஜெபம் பண்ணுவேன். அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா நம்ம அதை கொடுக்கறதுக்கு பணமும் கொடுக்க முடியாது. இப்போ வாங்குற சம்பளம் 800 ரூபா, 800 ரூபாயில் நம்ம உடைக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா பொருளாக இருக்கும். 2000 ரூபா பொருளை உடைச்சிட்டு 800 ரூபா சம்பளத்துலேருந்து எப்படி கழிக்க முடியும்? நம்ம சம்பளத்துலேருந்து ஆனால் அந்த மேனேஜர் திட்டு வருவோம், சம்பளத்தில் தான் கழிப்பேன் அப்படின்வாங்க. நமக்கு சம்பளத்தையே கொடுக்க முடியாது, ஆனாலும் கழிக்க மாட்டாங்கன்னு வைங்க. ஆனால் அவங்க திட்டுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க பொருளை நம்ம நாசம் பண்ணிட்டோமே, அந்த பொருள் நம்ம கையில் உடஞ்சிருச்சே. அது வரைக்கும் யார் உடச்சி வச்சிருக்கோமோ தெரில, நம்ம தொடும்போது கீழே விடும், உடனே அதுக்கும் நம்ம தான். இந்த மாதிரி பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஆனால் நான் சின்ன வயசில் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே என் கை என்ன கையாக மாறணும் அப்படின்னா, ஸோ உருவாக்குற கையாக மாறணும் ஆண்டவரே. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறேன். வாலிப தம்பிகளுக்கு, தங்கச்சிகளுக்கு, டீன்ஸ் கேர்ள்ஸுக்கு, நீ என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் தருவாருப்பா. நீ என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் தருவார். அதற்கு வேற யாருமே சாட்சி கிடையாது. நான் தான் சாட்சி, நான் தான் சாட்சி. நான் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு என்னுடைய கண்களால் பார்க்குறேன், அதை என்னுடைய முன்னாடி பார்க்குறேன். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, கேளு. வேதம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் எதையும் கேட்கல, நீ கேட்கல. சின்ன பிள்ளையா இருக்கிறவங்க, வாலிப தம்பியா இருக்கிறவங்க,